அன்பு தமிழ் விவசாயிகளுக்கு வணக்கம். நம்ம இருக்கிற ஃபீல்டு பார்த்திங்கன்னா கத்திரி. இதில் என்னடா உங்களுக்கு வந்து மேலே வந்து இந்த மஞ்சள் கலரில் இருக்குது, ஏன் வந்து உங்களுக்கு வந்து ஃபுல்லாக மஞ்சள் பூத்த மாதிரி இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மெயினாக வந்து உங்களுக்கு வந்து இதுக்கு இருக்கிற த்ரிப்ஸு. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு த்ரிப்ஸ் ஊறுறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இருக்குது. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இலையில் இருக்கிற சாரை உறிஞ்சு ஃபுல்லாக எல்லோயிஸாக மாறிடும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து அடுத்தது வரக்கூடியது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து புழு. என்னடா த்ரிப்ஸு போகலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து புழுவுக்கும் த்ரிப்ஸுக்கும் ஒரே மருந்து இருக்குது. என்ன மருந்து அடிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சிமோடிஸ். அது கூட வந்து நீங்கள் அடிக்கும்போது உங்களுக்கு வந்து அந்த எரிச்சல் ஏற்படும் போது த்ரிப்ஸ் வந்து சுத்தமாக அரெஸ்ட் ஆகிரும். ப்ளஸ் உங்களுக்கு வந்து தொடர்ந்து நீங்கள் சிமோடிஸே அடிக்க தேவையில்லை. ஒரு டோஸ் இடையில வந்து வேறு ஏதாவது மருந்தை வந்து மாற்றி கொடுங்க. ப்ளஸ் உங்களுக்கு வந்து இந்த பனிக்காலத்தில் என்ன வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செர்கோஸ்போரா லீவ் ஸ்பாட்னு சொல்லி இலை புள்ளி நோய் வரும். இதில் உங்களுக்கு ஃபுல்லாக புள்ளியாக இருக்கும். இது என்ன பண்ணுன்னா உங்களுக்கு இலை அப்படியே ட்ராப் ஆகிரும், ஈல்டு லாஸ் ஆகும், காய் உங்களுக்கு வெயிட் வராது. இதுக்கு என்ன காம்பினேஷன் இது கூட போகலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து புள்ளி ரொம்ப அதிகமாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேட்டிவோவோ அமிஸ்டர் டாப்போ இது மாதிரி போகலாம். புள்ளி உங்களுக்கு ரொம்ப கம்மியாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஸ்கோர் மாதிரி போனாவே போதும். நன்றி, வணக்கம்.